வணக்கம் சார். இதுமாரி யுவராஜ் பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு லெவல் எப்படின்னு கேட்டாச்சுன்னா, இவர் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பொதுவாக ஒரு வியாபாரம் பண்ணால் ஒரு கெஸிங் இருக்கும், இவங்க வந்தால் இப்படி எடுப்பாங்க அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸிங். ஏன்னா கேட்குறவங்க நிறைய இப்போ ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் வராங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 எடுப்பாங்க. ஆனால் இவரை அண்டர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பெரிய மன்னிப்பு தான் கேட்டேன். ஐயா அவன் தப்பு மன்னிச்சிங்க ஐயா, உங்கள்கிட்ட நினைக்கல நான் அந்த மாதிரி. ஸோ சூப்பராக உண்மையிலே ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதன் காரணத்தால் என்னென்னா, இந்த வண்டி 2021 இன்றைக்கி மார்க்கெட்டில் போனால் குறைஞ்சது 60 ரூபாய்க்கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ நான் இவருக்கு ரொம்ப கம்மி பண்ணி முன்பணம் வெறும் 8 ரூபா தான் கட்டிக்கிறார், மீதி ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறேன். 2 ரூபா கம்மி 10 ரூபா கட்டணும் முன்பணம், 2 ரூபா அப்புறம் கட்டுறதுனால பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் கேட்ட ரேட்டுக்கு கேட்ட வித எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா அவர் வந்து விசாரித்த விதம் அப்படி விசாரித்தார். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சொல்லணும், எதாவது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு சாதாரணமாக வந்து ஒரு வாங்க போகிற எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது. அவர் கேட்ட விதம், அவர் என்கிட்ட இது பண்ணது, ஆனால் பார்த்தா எடுத்துட்டார். அதுக்காக வந்து அவர் என்னென்ன பண்ணணும் எல்லாமே பண்ணி ரொம்ப திருப்தி ஆகிட்டு அவரும் திருப்தி ஆகிட்டார். ஸோ பொதுவாக இன்றைக்கி சொல்லுவாங்களே அம்மா சார் மட்டும் எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் இல்லாமல் உடச்சி எரிஞ்சிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டார். இது வரைக்கும் நான் கொடுத்த கஸ்டமர்லேயே இவர் எனக்கு பெஸ்ட்டு கஸ்டமர். அதுக்கு வருங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. சொல்லுங்கள் ஐயா, எப்படி திருப்தி? தங்கமான ஒரு வண்டி 8000 தான் கட்டேன். வண்டி கொடுத்துட்டாரு எங்களுக்கு. மாதம் டிவி 30 மாதம் கட்டி சொல்லிட்டாரு டிவி. ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு நீங்கள் தான் தங்கம். நீங்கள் தானே தங்கம். நாங்கள் சொன்னால் கரெக்டாக கொடுத்துட்டுங்க வண்டி. நாங்கள் மாதம் கரெக்டாக கட்டிடுங்க. அவ்வளோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க போல. ஃபஸ்ட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்களும் எங்கள் வண்டி இந்த கடை தேடி வந்துருங்க. வண்டி எடுத்து வாங்கணும்னா ரொம்ப நன்றி ஐயா. இந்த கடை தேடி கண்டிப்பாக வந்துருக்கோம். கேட்ட நல்லா பண்ணி கொடுக்குறேன். கொத்துன ஐயா, திருப்தி ஆகிட்டீங்களா? கண்டிப்பாக திருப்தி ஆகிட்டீங்களா? சரி ஐயா. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கூட பாருங்கள், அண்ணன் வந்து பார்த்து எடுத்தார். இதை நீங்கள் பார்த்து நம்ப மாட்டீங்க, ஆனால் இதுதான் உண்மை. வெறும் 8 ரூபா அடிக்கிறாரு, வண்டி கொடுத்துருக்குறோம். ஏன்னா அவரோட சூழ்நிலை அந்த மாதிரி. யுவராஜ் கன்சல்ட் திமிரி யுவராஜ் கன்சல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரு கஸ்டமரோட சூழ்நிலை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வண்டி கொடுத்துட்ருக்கோம். சும்மா கூட்டத்தை போட்டு வீடியோ போகிறது இல்லையா, இருக்கிறது உண்மை அதுதான். நீங்கள் வேணா அவர் நம்பர் கொடுத்தேன், என்ன கான்டாக்ட் பண்ணுங்க ஐயா, நீங்கள் சும்மா அது பண்ண அப்படின்னு சொல்லலாம் நினைக்கலாம். அப்படி ஒரு யாராவது நினச்சிங்கன்னா நீங்கள் கமாண்ட்லேயே கொடுக்குறேன் நம்பர். எல்லோருக்கும் இன்றைக்கி கமாண்ட்லேயே அவர் நம்பர் தரேன். அவர் எல்லாமே நீங்கள் விசாரிக்கலாம். அந்தளவுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சிலர் ஏன்னா என் பழைய ஃபாலோவர் இருந்தால் 100% நம்ம சொல்கிறது உண்மைன்றது அவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குற நேர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறதோடு இல்லாமல். ஏன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாமல் இல்லாமலாம் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நண்பர் கஷ்டப்படுறவங்களுக்கு 100% ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி யுவராஜ் பைக்ஸில் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுட்டு கரெக்டாக பண்ணி கொடுக்குறோம். அதுக்கான சாட்சி தான் இந்த வீடியோவும் எல்லாமே. நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, ஆர்காட்லேருந்து ஆர்னி போகிற ரோட்டில் திமிரி கூகுள் மேப்பில் லோ